Exercise 11.12 நம்ம செகண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். நமக்கு எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த வடிவத்தில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவம் இன்டகிரேஷன் போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலா வடிவம் எக்ஸ் பை 2 இன்ட்டு எக்ஸினுடைய கீழ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எக்ஸினுடைய கீழ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. ஸோ அந்த இதில் தான் போட போகிறோமா. இப்போது இன்டகிரேஷன் ஃபார்முலா வடிவத்தில் கொண்டு போயிடலாம். எக்ஸ் பை 2 இன்ட்டு, ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 5 பை 2 இன்ட்டு எக்ஸின் கீழ் என்னது? 2 ரைட்மா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இதுதான் இதனுடைய இது ஒன்றாது 9 மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எக்ஸினுடைய கீழ் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸுக்கு பதிலாக 2x ப்ளஸ் 5 பை ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 3 ஸ்கொயர் தான் 9, ஏ ஸ்கொயர்னா ஏவுக்கு பதிலாக 3, இது டீட்டாக்குரியது ப்ளஸ் சி ரைட்மா. இப்போது 2x ப்ளஸ் 5 பை 2 2s are 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் 2x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதில் அப்படியே ஏ ஸ்கொயர்னே போட்டு மாதிரி 9மா ஏ ஸ்கொயர் இதான் 9. ஸோ 9 பை 19 பை 4 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 5 பை 3 ப்ளஸ் சி. இப்போது இதில் யார் காமனாக இருக்காங்க வெளியே எடுத்தலாம்? 1/4 வெளியே எடுத்தலாம், இல்லை அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. 1/4 வெளியே எடுத்தால் பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டோம், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். ஏற்கனவே இந்த ப்ராக்கெட் போட்டதுனால அடுத்த ப்ராக்கெட் இதை போட்டுக்கிறேன். 2x ப்ளஸ் 5/4 தான் நான் வெளியே எடுத்துட்டேன் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் 2x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 19 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 5 இன்ட்டு சி க்ளோஸ் ப்ராக்கெட். இது க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, சிஏ இதை விட்டுருங்க ரைட்மா. அடுத்தது செகண்ட் சம்ம இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த 81 யாருடைய ஸ்கொயர்? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா கிடையாது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் என்ன பண்ணுறேன்? இன்டகிரேஷன் இந்த மாற்றி எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா இதில்? square root of x square integration square root of x square plus a square into dx equal to x by 2 into x in கீழ் square root of into square root of இதை போடணும் by plus a square by 2 into log of சொல்லிட்டு x plus இந்த whole இது ஒன்றா இருக்கும் அதை போட்டுக்கணும். ஓகே, இப்போ அதில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாமா? சப்ஸ்டிட் பண்ணி அப்ளைன்ற மாதிரி போட்டுக்கலாம். that is equal to x by a. x by a னா 2 into x plus 1 by a. ஏவுக்கு பதில் என்ன போட போகிறோம்? 2 x by 2 into x என்னுடைய கீழ்னாது 2. ஓகே, x by 2 into square root of x square plus a square. x square பதிலாக 2x plus 1 the whole square இருக்குது ப்ளஸ் a squareக்கு பதிலாக 9 ஸ்கொயர்னாது 81. ஓகே, இது என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ப்ளஸ் a square by 2, a ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது? 81 by 2 into xனுடைய கீழ் 2 into log of x plus xக்கு பதிலாக 2x plus 1 plus square root of என்ன இருக்கோ அது 81 plus அது வந்தாலும் சரி, இல்லைனா 2x plus 1 the whole square plus 81 plus c. இதுதான் that is equal to இதை 2 2s are 4 2 2s are 4 1/4 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கும் ரிமைனிங்கு? 2x plus 1 into square root of 2x plus 1 the whole square plus 81 into log of 2x plus 1 plus square root of 2x plus 1 the whole square plus 81 plus c இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் மாடு க்ளோஸ் பண்ணிட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேர்ட் சம்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகிரேட் பண்ண சொல்லிட்டாங்க, இன்டகிரேட் போட்டாச்சு, டிஎக்ஸ் போட்டாச்சு. இப்போது இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square மைனஸ் இதனுடைய ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா ஃபார்ம் பண்ணது இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா இன்ட்டு டிஎக்ஸ்
எக்ஸ் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்ட்டு எக்ஸின் கீழ் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மாடு க்ளோஸ் பண்ணிடணும் ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா டேரெக்டாக போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே போட்டிருக்கோங்கம்மா இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இருக்கா ஃபார்முலாவில் 2 இன்ட்டு எக்ஸின் கீழ் இங்கே 1 தான் இருக்குது இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 4 இருக்குது. ஸோ 4/2 இன்ட்டு எக்ஸின் கீழ் 1 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 மாடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சி. ரைட், that is equal to x plus 1 by 2 into square root of x plus 1 the whole square minus 4 plus 1 2 2 4 2 into log of x plus 1 plus square root of x plus 1 the whole square minus 4 மாடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சி. அவ்வளோதான்.